ஆவியானவர் ஒரு நாளிலே சீஷர்கள் மத்தியிலே பொழிந்தருளப்பட்ட பெந்தகோஸ்தே நாளை நினைவு கூறுகிறோம். நம்முடைய சரீரத்தை எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற வாசஸ்தலமாய் எப்படி காத்துக்கொள்வது என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். யூ ஆர் மை dwelling place. நீ என் வாசஸ்தலம். நீ என் வாசஸ்தலம். ஆகையால் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். நீ என் வாசஸ்தலம். ஆகையால் அசுத்தமானவைகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். நீ என் வாசஸ்தலம். ஆகையால் அநீதியானவைகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நீர் என்றும் எனக்குள்ளே வாசமாயிருக்கிற ஒரு ஆலயமாய் வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்தினாலே நீங்கள் அடிமைப்பட்டிருந்த பழைய காரியங்கள், பாவ பழக்கங்கள், இந்த உலகத்துக்குரிய சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் அகற்றி உங்களை பரிசுத்தமானவர்களாய் வாழும்படியாய் புது படைப்பாய் மாற்றுவார். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா.